பள்ளிகளில் 6ஆம் வகுப்பிலிருந்து மும்மொழிக் கொள்கை அமல். வரும் கல்வியாண்டில் அமலுக்கு வருவதாக அறிவிப்பு. வட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என்று அறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல். தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் 1,10,800 ரூபாய்க்கு விற்பனை. சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நாளன்று ஊதியத்துடன் விடுமுறை அளிக்க உத்தரவு. 5 மாநில சட்டமன்ற தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலை ஒட்டி தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. புதுச்சேரியில் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி ரோட் ஷோ. முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக தலைவர் ராமலிங்கம் பங்கேற்பு. புதுச்சேரியில் பரப்புரையை முடித்து சென்னை திரும்பினார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் குறித்து பாஜக மையக்குழு நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறார். மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி சிங்கம், அவரை யாரும் சிறை வைக்க முடியாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி. கருணாநிதியின் இதய சிறையில் குடியிருந்தோம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதில். தலைவர் கலைஞர் ஒரு சிங்கம், அவரை யாரும் சிறையில் வைக்க முடியாது. அவருடைய இதய சிறையில தான் நான் உட்பட இங்க இருக்கிற உடன்பிறப்புக்கு அத்தனை பேரும் குடியிருந்தோம். வீட்டு படியேறி வந்து கேட்டும் கடற்கரையில் கருணாநிதியின் உடலை அடக்கம் செய்ய இடம் கொடுக்காமல் மறுத்தவர் எடப்பாடி பழனிசாமி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடல். கருணாநிதியின் பெயரை சொல்லக்கூட எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதியில்லை என்றும் காட்டு. உங்க வீட்டு படியேறி வந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டேன்னு, என்னுடைய தந்தைக்காக அல்ல, தமிழகத்துடைய தலைவர் அவருக்கு கடற்கரையில இடம் கொடுங்கன்னு அந்த சோக சூழ்நிலையில் கூட உங்க முன்னாடி வந்து நின்றேன்னு கொடுத்தீங்களா? இரக்கம் இல்லாமல் மருத்துவர் தானே நீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு எங்க தலைவரை பற்றி பேச எந்த யோக்கியதையும் கிடையாது. நெல்லை பரப்புரையின் போது ரஜினி பட பாடலை பாடிய முதலமைச்சர். திமுக தேர்தல் அறிக்கைதான் சூப்பர் ஸ்டார் என்பதை சுட்டிக்காட்டி பாடல் பாடினார். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா இருக்கா? திமுக தேர்தல் அறிக்கைன்னு சின்ன குழந்தையும் சொல்லும். திமுக ஆட்சியில் 4 முதலமைச்சர்கள் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். இன்றைக்கு தமிழகத்தில் குடும்ப ஆட்சி நடந்துட்டு இருக்குது. ஒரு முதலமைச்சர் இல்ல, 4 முதலமைச்சர் இருக்கிறாங்க. ஒரு முதலமைச்சர் இருந்தாவே தாக்கு பிடிக்க முடியாது. கருணாநிதி குடும்பத்தில் 4 முதலமைச்சர் இருந்தா தாக்கு பிடிக்க முடியுமா தமிழ்நாடு? டெல்லிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையேதான் போட்டி என்பது மக்களை ஏமாற்றும் முயற்சி என்றும் ஆம்பூர் தேர்தல் பரப்புரையில் பேச்சு. அதிமுக ஆட்சியில் சிறுபான்மையினரை கண்ணின் இமை போன்று காத்து. திமுக குற்றச்சாட்டுக்கு ஆம்பூர் பரப்புரையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதில். அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை சிறுபான்மை மக்களை கண்ணை இமை காப்பது போல காத்தோம். என்ன நாங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டா அதனால நாங்க இஸ்லாமியர்களை பாதுகாக்க மாட்டோம். எவ்வளவு பொய் சிந்திச்சு பாருங்க. கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. 28 தொகுதிகளில் 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது காங்கிரஸ். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் செல்வ பெருந்தகை, வேளச்சேரியில் அசன் மௌலானா போட்டி என்று அறிவிப்பு. பனிரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் வாய்ப்பளித்த காங்கிரஸ். துரை சந்திரசேகர், முனிரத்னம், ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் மீண்டும் போட்டி. சமீபத்தில் காங்கிரஸில் இணைந்த ஜி கே மணியின் மகன் தமிழ்குமரனுக்கு பெண்ணாகரத்தில் வாய்ப்பு.
அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினரும் திருநாவுக்கரசரின் மகனுமான ராமச்சந்திரன் மீண்டும் போட்டி. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட 2 பெண்களுக்கு வாய்ப்பளித்துள்ள காங்கிரஸ். சட்டமன்ற உறுப்பினர் தாரகை குளச்சல் தொகுதியிலும், ஸ்ரீநிதி சிங்காநல்லூர் தொகுதியிலும் போட்டி என்று அறிவிப்பு. கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர் தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை மாற்ற வேண்டும். காங்கிரஸ் கட்சியின் கோவை மாவட்ட அலுவலகமான காமராஜ் பவன் முன்பு காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். திமுக கூட்டணி 200 இடங்களை வெல்லும் இலக்குடன் ஒற்றுமையாக செயல்படுவோம் என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் எக்ஸ்தலத்தில் பதிவு. உட்கட்சி விவகாரத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு வெற்றிக்காக உழைக்க வேண்டும் என்று அழைப்பு. காங்கிரஸ் கட்சியில் அர்ப்பணிப்போடு பணியாற்றிய பலருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது வேதனையளிப்பதாக ஜோதிமணி கருத்து. வேட்பாளர்கள் பட்டியலில் 2 பெண்களுக்கு மட்டுமே வாய்ப்பு தந்திருப்பது சமூக நீதி கோட்பாட்டிற்கு எதிரானது என்றும் விமர்சனம். சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருக்க மாட்டேன் என்று செல்வ பெருந்தகை தகவல். மாங்காட்டில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்த பிறகு பேச்சு. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி மக்களுடைய பிள்ளையாக இருந்தவன் தமிழ்நாட்டு மக்களுடைய பிள்ளையாக 2 ஆண்டுகளாக இருந்தேன். இப்பொழுது தேர்தலுக்கு பிறகு மீண்டும் தமிழ்நாட்டு பிள்ளையாக வேறு யாராவது வேலை செய்வார். நான் திருப்பெரும்புதூர் குடும்பத்துடைய பிள்ளையாக மாறுவேன். 27 தொகுதிகளில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அவிநாசி தொகுதியிலும், பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியிலும் போட்டி. மயிலாப்பூரில் தமிழிசை சவுந்தரராஜன், கோவை வடக்கில் வானதி சீனிவாசன் உட்பட 5 பெண் வேட்பாளர்களை களமிறக்கிய பாஜக. விளவங்கோட்டில் விஜயதாரணி, மடக்குறிச்சியில் கிருத்திகா சிவகுமார் போட்டி. நான்காவது முறையாக விளவங்கோடு தொகுதியில் வெற்றி பெறுவேன். பாஜக வேட்பாளர் விஜயதரணி நியூஸ் 18க்கு பேட்டி. நிச்சயமாக இங்கு விளவங்கோடு தொகுதியில் வெற்றி பெற்று விளவங்கோடு மக்களின் குரலாக விளவங்கோட்டின் விஜயதரணி என்று எப்பொழுதுமே என்னை அழைப்பார்கள். அந்த பெயர் தொடர்ந்து அழைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை மக்கள் எனக்கு ஏற்படுத்தி தருவார்கள். 4வது முறையாக அவர்களுடைய எம்எல்ஏவாக என்னை தேர்வு செய்து மீண்டும் என்னை சட்டமன்றத்துக்கு அனுப்பி அவர்களின் குரலாக என்னை பேச வைத்து அழகு பார்ப்பார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. நைனா நாகேந்திரன், வானதி சீனிவாசன் ஆகியோர் தொகுதி மாறி போட்டி. சிட்டிங் சட்டமன்ற உறுப்பினர்கள் சரஸ்வதிக்கு பதிலாக அவரது மருமகள் கிருத்திகாவுக்கு வாய்ப்பு வழங்கியுள்ள பாஜக. தமிழ்நாடு முழுவதும் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களுக்காக பரப்புரை செய்வதே தனது பணி என்று கூறிய அண்ணாமலை, தரப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றுவேன் என்றும் பேட்டி. Post 7th till 23rd, I have to campaign for all BJP and NDA candidates across Tamil Nadu. That is the responsibility given by party to me. தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பணியாற்ற விரும்பியதால் அண்ணாமலை போட்டியிடவில்லை. தேர்தலில் அண்ணாமலை போட்டியிடாதது தொடர்பான கேள்விக்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பதில். All things are taken into consideration. He is a dedicated soldier of the party and he has desired to work across the state. கோவை சாய்பாபா காலனியில் உள்ள கழிவுநீர் உந்து நிலையத்தில் விபத்து. 40 அடி ஆழத்துடன் உள்ள தொட்டிக்குள் தவறி விழுந்த 2 உடல்கள் 10 மணி நேரத்திற்கு பிறகு மீட்பு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் யாகசாலையில் இருந்த கும்பத்தை தள்ளிவிட்ட பரிசாரத்தில் பட்டர்கள் உடனான வாக்குவாதத்தில் ஆத்திரம்.
உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் புனித வெள்ளியையொட்டி நடந்த சிறப்பு வழிபாடு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சிலுவையில் அறையப்பட்டிருந்த இயேசுவின் உருவத்தை தொட்டு பார்த்து முத்தமிட்டனர். போக்குவரத்து நெரிசலான மேட்டுப்பாளையம் உதகை சாலையில் கம்பீரமாக நடந்து வந்த பாகுபலி காட்டு யானை அதிர்ச்சியடைந்த மக்கள்.